லோன் கிடைக்கிறதுக்கு முக்கியமான 3 ஃபேக்டர்ஸ் வச்சு தான் உங்களுக்கு ஹோம் லோன் கிடைக்குமா, கிடைக்காதாங்கிறத பத்தி தெரியுங்க. ஃபர்ஸ்ட் அதுல மெயின் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சிபில் ஸ்கோர். செகண்ட் மெயின் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல். ப்ரொஃபைல்னா நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய்டா? சேலரிடா இருந்தீங்கன்னா, அக்கவுண்ட்ல சேலரி வாங்குறீங்களா? இல்ல கையில சம்பளம் வாங்குறீங்களா? செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணாம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? தேர்ட் மெயின் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டினா, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்குதான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மெயினா உங்களுக்கு ஹோம் லோன் கிடைக்கிறத ஃபேக்டர் டிசைட் ஆகுங்க. இந்த ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் சிபில் ஸ்கோர பத்தி என்னன்னு பார்க்கலாங்க. சிபில் ஸ்கோர்ங்கிறத கிரெடிட் ஸ்கோர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்க வேல்யூ 300ல இருந்து 900க்குள்ள இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இது முடிக்க வாங்குன லோன்ஸ கரெக்ட்டா பே பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னா, உங்க சிபில் ஸ்கோர் கண்டிப்பா 750க்கு மேல தான் இருக்குங்க. இல்ல, நீங்க இது முடிக்க வாங்குன லோன்ஸ் கரெக்ட்டா பே பண்றதில்ல. சரியா டிலே பேமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்குன்னா, கண்டிப்பா உங்க சிபில் ஸ்கோர் 650க்கு கம்மியா இருக்குங்க. இத ஒரு மேஜர் ஃபேக்டரா வச்சு தான் பேங்க்ஸ் உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட டிசைட் பண்ணுவாங்க. நான் இந்த ஸ்லைட்ல பேங்க்ஸ் உங்களோட சிபில் ஸ்கோர் எவ்வளவு இருந்தா, அத வச்சு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு புரொவைட் பண்ணுவாங்கிறத கிளியரா சொல்லியிருக்கேங்க. நீங்க அக்கவுண்ட் சாலரிட் பெர்சனா இருந்து, உங்களோட சிபில் ஸ்கோர் 800க்கு மேல இருந்தா, உங்களுக்கு கவர்ன்மென்ட் பேங்க்ஸ் ஆர் பிரைவேட் பேங்க்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு 7.4%ல உங்களுக்கு ஹோம் லோன் கிடைக்குங்க. அதுவே நீங்க கேஷ் சேலரி நீங்க உங்களோட சம்பளத்த மந்த்லி வவுச்சர் மூலமா கேஷா வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட ஹோம் லோன் 10.75ல இருந்து 12%ல கிடைக்கும். எபோவ் 800க்கு மேல இருந்தா. சேம் லைக் அக்கவுண்ட் சேலரி பெர்சன்ஸ் மாரியே செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்து நீங்க ரெகுலரா பிசினஸ் ஐடி ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 7.4%ல உங்களுக்கு ஹோம் லோன் கிடைக்குங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்து நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் இது முடிக்க ஐடி ஃபைல் பண்ணலன்னா, உங்களுக்கு கண்டிப்பா 10.75 இருந்து 12% தான் கிடைக்கும். இதே மாரி சிபில் ஸ்கோர் கம்மியாக கம்மியாக ஒவ்வொரு ப்ரொஃபைல் உள்ள கஸ்டமர்ஸ்க்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுங்க. அத இந்த ஸ்லைட்ல நான் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட்டு காலம மட்டும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க சேலரிட் பெர்சனா இருந்து 800க்கு மேல சிபில் ஸ்கோர் இருந்தா உங்களுக்கு 7.4 கண்டிப்பா கிடைக்கும். அதுவே உங்களுக்கு சிபில் ஸ்கோர் 650க்கு கம்மியா இருந்தா 12%க்கு மேல கிடைக்க சான்சஸ் இருக்கு. சில பேங்க்ஸ் உங்களுக்கு லோன் குடுக்காம போறதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குங்க. சிபில் ஸ்கோர் எவ்வளவு முக்கியமான பாராமீட்டர்ங்கிறத நான் இந்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் பாராமீட்டர் நாம்ப டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் வேணும், ஒரு ஹோம் லோன் வேணுங்கிறத பத்தி இந்த வீடியோலயும் பார்ப்போம். ஒரு ஹோம் லோன் வாங்குறப்ப ப்ராப்பர்ட்டில என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்றேங்க. ஒரு லேண்ட் வாங்குறப்ப நீங்க முக்கியமா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா, எஸ்எல்ஆர் காப்பி, யூடிஆர் அடங்கல், பட்டா சிட்டா, எஃப்எம்பி ஸ்கெட்ச், ஈசி சர்டிஃபிகேட், கரண்ட் ஓனர் பேர்ல இருக்க சேல் டீட், அதோட எல்லா பேரண்ட் டாக்குமெண்ட்ஸும் வித் கடைசியா கண்டிப்பா அந்த இடத்துக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் இல்ல வீடு வாங்குறப்ப வேணுங்கிறத நான் இப்ப சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் மெயினா அந்த இடத்துக்கு டிடிசிபி அப்ரூவல் கண்டிப்பா மேண்டேட்டரி. செகண்ட் நீங்க வீட்டுக்கு இல்ல அபார்ட்மெண்ட்டுக்கு பிளான் அப்ரூவல் கண்டிப்பா வேணுங்க. தேர்ட் அதோட வீட்டோட சேல் டீட், கரண்ட் சேல் டீட் அண்ட் அதோட பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட குடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் அதோட ஈசி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். ஃபிஃப்த் பில்டிங் ரெகுலேஷன் ஸ்கீம். பில்டிங் ரெகுலேஷன் ஸ்கீம் என்னன்னா, ஒரு ஏரியால இவ்வளவு ஃப்ளோர்ஸ்க்கு மேல கட்டக்கூடாதுங்கிறத ஒரு கவர்ன்மெண்ட் வந்து இந்த பில்டிங் ரெகுலேஷன் ஸ்கீம் மூலமா போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஃப்ளோர்ஸ் கட்ட வேண்டிய ஏரியால 5 ஃப்ளோர்ஸ்க்கு மேல கட்டிட்டா, கண்டிப்பா அந்த வீட டெமாலிஷ் பண்ண கவர்ன்மெண்ட் ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ உங்களோட ஏரியால எவ்வளோ ஃப்ளோர்ஸ் முடிக்க பில்டிங் ரெகுலேஷன் ஸ்கீம் அப்ரூவல் இருக்குங்கிறத பார்த்துட்டு வீடு அல்ல அபார்ட்மெண்ட் வாங்குங்க. அடுத்தது ரெரா அப்ரூவல். ரெரா அப்ரூவல் கண்டிப்பா இப்போ மேண்டேட்டரியா நீங்க பார்க்க வேண்டிய இம்போர்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கேஸ் டூ கேஸ் உங்களுக்கு அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, நீங்க இந்த வீடியோல கமெண்ட்ல போடுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ பத்தி கூடிய சீக்கிரத்துல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நாங்க கண்டிப்பா போடுறோம். ஒரு ஹோம் லோன் போறப்ப, நீங்க கண்டிப்பா நெறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நாங்க லோன் பிளானர் டீம் என்னென்ன சொல்யூஷன்ஸ் எல்லாம் குடுத்து, அந்த ப்ராப்ளம்ஸ ஈஸியா சால்வ் பண்ணி, உங்களுக்கு ஹோம் லோன் கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வாங்கி தரங்கிறத பத்தி இந்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ப்ரொஃபைல் ஸ்ட்ரெங்தனிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ரொஃபைல் ஸ்ட்ரெங்தனிங்னா, நீங்க அக்கவுண்ட் சேலரிடா இருந்தீங்கனாலும், சில பேர் ரெகுலரா ஐடி ஃபைல் பண்ணாம இருக்கலாம். சில பேர் கேஷ் சேலரியா இருந்து ஐடி ஃபைல் பண்ணாதவங்க இருப்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்து ஐடி ஃபைல் பண்ணாதவங்க இருப்பாங்க. நாங்க அவங்கள கைட் பண்ணி ரெகுலரா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண வச்சு, அதிக ரேட்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹோம் லோன கம்மி ரேட்ல வாங்கி குடுத்துருவோம்.
செகண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கைடன்ஸ். நெறையா பேர் அவங்களோட ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிறத தெரியாமயே ஈஸியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நெறையா ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்றாங்க. நாங்க அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத கரெக்ட்டா கைட் பண்ணி, லோன்ஸுக்கும் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணுங்கிறத கைட் பண்ணி, எண்ட் டூ எண்ட் சொல்யூஷன் சப்போர்ட் பண்றோம். தேர்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பேங்க்குக்கு உங்களுக்கு பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்கிறத பேங்க் டூ பேங்க் கூட நெகோஷியேட் பண்ணி, உங்களுக்கு பெஸ்ட் மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட உங்களுக்கு ஹோம் லோன்ல எங்க டீம் வாங்கி தர முடியும். ஃபோர்த் ஃபேக்டர் லோன் எலிஜிபிலிட்டி பூஸ்டிங் டெக்னிக்ஸ். அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேங்க் அப்ரோச் பண்றீங்க. அவங்க உங்களுக்கு 40 லேக்ஸ் தான் எலிஜிபிள் இருக்குன்னு சொல்றாங்க. பட் உங்களோட ஆக்சுவல் ரெக்யர்மென்ட் 50 லேக்ஸ்ன்னு இருக்கும் பட்சத்தில, நாங்க உங்களோட ப்ரொஃபைல டீப்பா அனலைஸ் பண்ணி, உங்களோட ஸ்பௌஸோட இன்கம் அடிஷனலா இருக்கா? இல்ல உங்களுக்கு ரென்டல் இன்கம் இருக்கா? இல்ல உங்களுக்கு மேபி அதர் இன்கம் லைக் அக்ரிகல்ச்சர் இன்கம் வரலாம். அந்த இன்கம்ம எந்த பேங்க்ல உங்களுக்கு கன்சிடர் பண்ணி, உங்களோட லோன் எலிஜிபிலிட்டிய அதிகம் பண்ணி, உங்களுக்கு தேவையான லோன் அமௌண்ட்ட எங்கனால வாங்கி தர முடியும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, சஜஷன்ஸ் இருந்தாலோ, அத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இத உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.